அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் 2025ஆம் ஆண்டு எப்படி அமைய போகிறது, குறிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான ஆண்டாக அமைகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் வருடம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் உச்ச அதிபதியான சனி யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சனி பொதுவாக 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் மிக முக்கியமான இடமாக பார்க்கக்கூடிய 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே அமோகமான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது 6இல் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் கேது சஞ்சரிக்க போகிறாருங்க. ராசியின் உச்ச அதிபதியான சனியின் நட்பு கிரகமாகவும் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய ராகு பஞ்சமஸ்தானத்திலும் மோட்சக்காரகரான கேது லாபஸ்தானத்திலும் அமர்வது அபரிவிதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. ஏனென்றால் மிகவும் வலுவாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு இந்த 2025இல் அதிகபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன. இதை விட முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு 9இல் அமருகிறாருங்க. குரு 9இல் என்றாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது மிக வலுவாக குருவும் 9ஆம் இடத்தில் நுழைகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் 2025 துலாம் ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது செவ்வாய் இந்த வேளையில் மிகவும் வலுவாக 10, 11, 12 ஜென்மம் 2, 3, 4 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான முன்னேற்றங்களை இந்த வருடம் முழுவதுமே ஏற்படுத்தி தரப்போகிறாருங்க. விவசாய புரட்சி ஏற்படக்கூடிய வகையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதோடு விளையாட்டு சார்ந்த பணிகளிலும் மிகப்பெரிய அளவில் திறமையை வெளிக்கொணர்வதற்கான யோகம் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சுக்கிரன், சூரியன், வித்யாகாரகரான புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் 12 இடத்திலும் மாறி மாறி வலம் வர போகின்றன. ஆட்சி பலமும் உச்சபலமும் பெறும்போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகின்றன. முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன், சூரியன் மற்றும் வித்யாகாரகரான புதனின் அமைப்பு. அதோடு மட்டுமல்லாது சந்திரன் 12 இடங்களிலும் 13 அல்லது 12 முறை வலம் வர போகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலம் வருவார். எனவே மிக சிறப்பான மாற்றங்களை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சந்திரன். இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இந்த 2025இல் அமைய கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகண்டு விட்டது, நீங்கி விட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவருக்கு மிகுந்த பசி ஏற்படுகிறது. உடனே அருகாமையில் உள்ள உணவகம் சென்று உணவு சாப்பிடலாம் என்று அங்கு அமர்கிறாருங்க. அப்போது அவருடைய பையை தடவி பார்க்கும்போது அவருடைய மணி பிரஸ் அங்கு இல்லை. எனவே பணம் இல்லாததை உணர்ந்த அந்த நபர் அந்த கடையை விட்டு வெளியே வந்து விடுகிறாருங்க. பசியில் அவரால் நடக்க கூட முடியவில்லை. எனவே சாலை ஓரத்தில் இருந்த ஒரு கல்லின் மீது அமருகிறார். அப்படி பசியால் துவண்டு கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு ஒரு இனிமையான செய்தியாக அந்த தெருவில் உள்ள ஒரு ஆலயம் ஒன்றில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்ற செய்தியை அவர் கேள்விப்படுகிறாருங்க. அது மிகுந்த ஆனந்தத்தை அவருக்கு கொடுக்கிறது. அங்கு சென்று அவர் பார்க்கிறார், நீண்ட வரிசையில் அன்னதானம் பெற்று கொண்டிருக்கின்றனர். அந்த வரிசையில் பொறுமையாக நின்று அன்னதானத்தை பெறுகிறாருங்க. அப்படி பெற்றவர் அந்த உணவை சற்று தூரம் எடுத்து சென்று மரத்தடியில் அமர்ந்து சாப்பிடலாம் என அங்கிருந்து நகர்ந்து செல்கிறார். அப்போது இவரது பின்னால் வந்த ஒரு நபர் கால் இடறி இவரின் மேலேயே விழுந்து விடுகிறாருங்க. அப்படி இவரின் மேலேயே விழுந்ததால் இவரும் நிலை குலைந்து கீழே விழுந்து தன் கையில் வைத்திருந்த உணவை கொட்டி விடுகிறார். அதை பார்த்ததும் இவருக்கு மிகுந்த அதிர்ச்சியாக இருக்கிறது. கோபத்தின் உச்சியில் வாய்க்கு வந்த வார்த்தை அனைத்தையும் பேசுகிறார்.
பிறகு மீண்டும் அன்னதானம் பெறலாம் என்று முயற்சி செய்தால் அதுக்குள் அன்னதானம் காலியாகி விடுகிறது. மிகுந்த மன வருத்தத்துடன் இருக்கிறாருங்க. ஆனால் உண்மையில் இவருக்கு நடந்தது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்றுவிட்ட ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் உணவை பெற்றுக்கொண்டு அடுத்த இடத்திற்கு சென்று அமரலாம் என நினைக்கும் போது அவருடைய தட்டிற்கு மேல் ஒரு கழுகு ஒன்று தன்னுடைய இரையாக பாம்பை காலில் கவி கொண்டு செல்கிறது. அப்படி காலில் தூக்கி கொண்டு செல்லும் போது அந்த பாம்பு கழுகிடம் இருந்து தப்பிப்பதற்காக தன்னுடைய விஷத்தை கக்குகிறது. அதில் சில துளிகள் தான் இவருடைய உணவில் விழுந்திருக்குங்க. அதிலிருந்து இவர் தப்பித்தார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கி மிகப்பெரிய மாறுதலை வாழ்வில் சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறாருங்க. இப்படிதான் கிரகநிலைகளின் அமைப்பும் பல நல்ல மாற்றங்களை நிறைவாக கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை விலக்கி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025 மிக அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கைகூடும். திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையுமின்றி சிறப்பாக கைகூடுங்க. பயணங்கள்ல மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும். கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படாது. நினைப்பதை காட்டிலும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் சிரமங்கள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைவாக பெறுவதற்கான வாய்ப்பு இந்த வருடத்தில் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவற்றை மன நிறைவுடன் பெறுவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபார துறையில் பல்வேறு வகையான தோஷங்கள் பாதிப்புகள் இந்த தருணத்தில் விலகுங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனலாபம் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. செய்யும் தொழிலே தெய்வம் என சிறப்பாக செயல்படுவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் நிறைவாக உண்டு. எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் லாப உயர்வை நிறைவாக சந்திக்கலாம். கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் இந்த 2025 சாதகமாக வலம் வருவதால் கலைத்துறையில் மிக பெரிய அளவில் சாதனை புரிவதற்கான யோகம் உண்டு. விருப்பம் இல்லை என்றாலும் கூட கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தடை சிக்கல்கள் விலகி மிக சிறப்பான உச்ச வளர்ச்சியை நிறைவாக சந்திக்கலாம். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் மிகவும் சாதகமாக வலம் வருகிறார். எனவே புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உண்டு. எதை செய்தாலும் துரிதமாகவும் விரைவாகவும் செய்வதற்கான நல்ல யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல அதிரடியான வளர்ச்சி இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் 2025 அமைய போகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல நெருக்கடிகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதோடு பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை அற்புதமாக அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை துலாம் ராசிக்காரர்களுக்கு.